நிறைய பேர் வந்து பணம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க, நண்பர்கள்லாம் பணம் கொடுத்து ஏமாத்திருப்பாங்க. ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த சர்ஜரி வந்துருச்சு, கேன்சர் இருக்குது, நாளானிக்கு காலையில் கீமோ கொடுக்கணுங்கிற நிலமையில மார்ச்லேருந்து மே வரைக்கும் உங்களை வந்து பயங்கரமாக பயன்படுத்தும். ஏன்னு கேட்டால் பஞ்சமஸ்தானம் 5 கிரகம் சேர்க்கை வந்து மீனத்தில் ஏற்படப்படும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட லைஃப்பில் மெடிக்கல் மிராக்கிள் நடக்கும். கடனில் மாறப்போகிறது, நாளைக்கு காலையில் உங்களுடைய லைஃப்பை ஜப்தி பண்ண போகிறாங்க, வீட்டை ஜப்தி பண்ண போகிறாங்கன்னா கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் சொல்லுங்கள் சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸோ மீனம் ராசி அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வந்து 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. நாங்களும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போகலாமா, ஏதாவது தேருதான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒன்றும் தேடுற மாதிரி தெரியலங்கிற கொஞ்சம் கஷ்டத்தில், மன வருத்தத்தில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பணம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க, நண்பர்கள்லாம் பணம் கொடுத்து ஏமாத்திருப்பாங்க, நிறைய பேர் கூட இருந்தே குழி பறிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி மீனத்துக்கு நடந்து அவங்களாம் இதில் மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இப்போ என்னென்னா, ஜென்மத்துக்கு சனி வர்றது மட்டும் கிடையாது, 3ஆம் இடத்துக்கு குரு வந்து உட்காந்து நல்ல எண்ணங்களை கொடுத்தாலும் மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார், பயங்கர டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருன்னா வீடு அமையக்கூடிய பிராப்தம். புதன் வீட்டில் குருன்னா ரெட்டை ஃப்ளோர், 2 ஃப்ளோர். புதன்னா டபுள், புதன்னா தளத்துக்கு மேலே, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ ரைட் பாயிண்ட். ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அமையக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி யாரெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கம்மியாகக்கூடிய பிராப்தம். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த சர்ஜரி வந்துருச்சு, கேன்சர் இருக்குது, நாளானிக்கு காலையில் கீமோ கொடுக்கணுங்கிற நிலமையில இல்லை மாத்திரை போட்டால் போதும் அப்படின்னு டக்குன்னு ஒரு மாயமாக மாறக்கூடிய பிராப்தம். அது எப்போ நடக்கும்னா, மார்ச்லேருந்து மே வரைக்கும் உங்களை வந்து பயங்கரமாக பயன்படுத்தும். ஏன்னு கேட்டால் பஞ்சமஸ்தானம் 5 கிரகம் சேர்க்கை வந்து மீனத்தில் ஏற்படப்படுது. அதனால் மார்ச்சில், அதாவது ஃபெப்ரவரியில் ஒரு கேன்சர் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. அது மே வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை கேன்சர் மட்டும் கிடையாது, எனி சர்ஜரி நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. லாஸ்ட்டில் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வேண்டியதில்லை, குரு பார்வை இருக்கிறதுனால அதில் அவ்வளோ பெருசாக இருந்தது, இப்போ 3 மாதத்தில் திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, கம்மியாகிடுச்சுன்னு சொல்லி ஒரு மிராக்கிள் நடக்கும். ஒரு மிராக்கிள் நடக்கக்கூடிய பிராப்தம் வந்து மெடிக்கல் மிராக்கிள். அது யாருனால நடக்கும்னா, கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தின் மூலிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடக்கும். தாமஸ் மன்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டமில் ரொம்ப பெரிய ஆள் அவர். ஆக்சுவலாக என்டையர் மந்த்ராலயத்தை, அந்த இடமே எங்களுது, நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த நவாப் வந்து எழுதி கொடுத்தாகணும் அப்படிங்கிற நிலமையில இந்த இடத்தும் எனக்கு தான் உரியதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த இடத்த நான் ஆல்ரெடி தானம் பண்ணிட்டேன், இப்போ மந்த்ராலயத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது, கேட்டால் நீங்களே போய் கேட்டுங்கன்னு சொல்லி நவாப் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார். இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தாமஸ் மன்ரோ போய் பேசும் பொழுது அங்கே உள்ளே இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்க போகிற டைமுக்கும் அந்த மந்த்ராலயத்தில் மகான் ஸ்ரீமத் ராகவேந்திரரும் அங்கே கரெக்டாக ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் போய் பேசும்போது இப்போ யார்கிட்ட பேசுனா, நீங்கள் ராயர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராகவேந்திர சுவாமி கிட்ட போய் டைரெக்டாக அந்த மன்ரோ பேசுகிறாரு. ராகவேந்திர சுவாமி இங்கிலீஷ்லேயே அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அவருடைய பக்தியை பார்த்து லாஸ்ட்டில் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி மன்ரோ கிளம்பி போயிடுறார். சாஷ்டாங்கமாக ராகவேந்திர சுவாமியுடைய பவர் தெரிஞ்சுட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே போகிறார்.
அந்த இடத்த இனிமேல் நீங்களே வச்சுக்கோங்க, நான் எங்களுக்கு தெரியாமல் நான் கேட்டுட்டேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு மகான், ஒரு சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பயங்கர புகழ்ந்துட்டு, இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சென்னை லைப்ரரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இன்னுமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட லைஃப்பில் மெடிக்கல் மிராக்கிள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது வரியஸ்தானத்தில் ராகு வந்து உட்காரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அந்த குரு பார்வை யார் பார்வைனா சாக்ஷாத் மகான் ஸ்ரீமத் ராகவேந்திரருடைய பார்வை இருக்குது. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், அது மிதுனத்துலேயும் ஒரு பாட்டுக்கு ஒரு கால் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு குரு பார்வையினால் கோடி நன்மைகள் உங்களுடைய ஹெல்த்தில் மாறப்போகிறது, கடனில் மாறப்போகிறது. நாளைக்கு காலையில் உங்களுடைய லைஃப்பை ஜப்தி பண்ண போகிறாங்க, வீட்டை ஜப்தி பண்ண போகிறாங்கன்னா அதே ராகவேந்திர சுவாமியை நீங்கள் மனசார வணங்கிட்டு வந்தால் போகிறோம். பக்கத்தில் மடத்துக்கு போய் ஒரு நாள் இருந்து கண்ணில் தண்ணி விட்டு நீங்கள் சுவாமிக்கு எப்படி சொல்கிறது சமர்ப்பணம் பண்ணி, சுவாமி இதுக்கப்புறம் நீ தான், எனக்கு வேறு யாரும் கிடையாதுன்னா சிரிச்ச முகத்தோட சுவாமி உங்களை ரிசீவ் பண்ணுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதே மாதிரி குரு பார்வைங்கிறது கோடி நன்மைகள். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால் எப்படி சொல்லலாம், நூல் இழையில் நான் என்னுடைய உயிரை தப்பினேன், நூல் இழையில் என்னுடைய அவமானம் தப்பிச்சுது, நூல் இழையில் என் குடும்பம் தப்பிச்சுதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஆக்சுவலாக ஏற்படும் சொல்கிறதுக்கு எனக்கு மிக்க சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதுனா தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். 10ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கனால தொழில் நல்லா அபிவிருத்தி அடையும். ஸோ லைஃப் ரொம்ப நல்லா மாறக்கூடிய பிராப்தம். பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், செஸ்ட் அல்லது மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி மீனராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்தால் தான் கல்யாணம் ஆகும், ஜென்மத்தில் சனி வந்தால் தான் குழந்தை பிறக்கும், ஜென்மத்தில் சனி வந்தால் தான் வீடு கட்ட முடியும். அதனால் பெருசாக எதையும் வந்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லதே நிறையா நடக்குங்கிறது மீனராசி நண்பர்கள் தாராளமாக நம்பலாம். அதனால் சந்தோஷத்தின் அடிப்படையிலும் சரி கிட்டத்தட்ட 85% நல்லா இருக்குது, பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் சரி கிட்டத்தட்ட 90% நல்லா இருக்குன்னே சொல்லலாமா. ஸோ மீனராசி நம்மளும் கண்டிப்பாக திருப்தியாக சந்தோஷமாக நீங்கள் வாழணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண